ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். என்ன நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, வாடின்னு பிடிச்சி என்ன எடுத்துகிட்டு போயிட்டான். லீவ் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்க. நம்மளா இருந்தாலும் அதை தானே பண்ணுவோம். எப்போ வாங்கி தருவீங்க எப்போ வாங்கி தருவீங்கன்னு அப்பா அம்மாவை போட்டு நச்சரிப்போம்ல. அது மாதிரி என் பையனும் அழுது அடம் பிடிச்சி கிளம்பிட்டான். சரி 2 நாள் தான் இருக்குது ஸ்கூலுக்கு, நம்மளும் போயிட்டு வந்துடும், ஒரு வேலை முடிஞ்சிடும். நானும் கிளம்பிட்டேன். போனால் டிஸ்பிளேயில் அவ்வளோ சாய்ஸ் இருக்குது. நம்ம எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுனே தெரியல. என் புள்ள வந்து சந்திரமுகியாக மாறிட்டான். அம்மா இதை எடுத்துக்குவா இதை எடுத்துக்குவான்னு கேட்டான். நான் எது தேவையோ அதை மட்டும் எடுப்பா. பென்னு பென்சில்லாம் 3 மந்த்துக்கு மட்டும் எடு, அப்புறம் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா போன டைம் 1 இயர்னு சொல்லி வாங்கி எல்லாத்தையுமே வந்து பாதி பென்சில்லாம் காலியாகவே இல்லை, தூக்கி போட்டான் எழுத முடியலன்னு. அதனால் வந்து இந்த டைம் கொஞ்சமாக மட்டும் எடு, தேவையானதை மட்டும் எடுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் பெண்ணெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கே ஆசையாக இருந்தது, எதை எடுக்கிறதுனே தெரியல. உண்மையாகவே நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாருக்கு நோட்டு வேணும்னாரு. நோட் செக்ஷன் போனோம். நோட்டில் தான் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா தம்பி வந்து அன்ரூல்டில் எழுதுனதில்லை, ரூலில் தான் எழுதிட்டுருக்கான். அப்புறம் அதில் போய் சரி கிடைச்ச வரைக்கும் எடுத்துப்போன்னு சொல்லி 2 நோட்டு மட்டும் எடுத்துக்கிட்டான். அதில் சாருக்கு கஸ்டமைஸ் பண்ணிலாம் வேணும்னு கேட்டார். இப்போ அந்த இதெல்லாம் இங்கே இல்லை, வாப்பா அப்படின்னு சொல்லி அடுத்து பவுச்சுக்கு போயிட்டோம். பாப்பாவுக்கு ஒரு பவுச்சும் அவருக்கு ஒரு பவுச்சும் அவரே தேடி எடுத்தார். அதுலேயும் வந்து சார் வந்து இப்போலாம் ஸ்பைடர் மேனு, ஆர்சிபி இந்த மாதிரி தேடி தேடி எடுக்கிறாரு. அதுலேயும் பாருங்கள் வாட்டர் பாட்டில்லையும் போய் அதே மாதிரியே தூக்கலாம். தம்பி இது ஒடுக்கு இந்த மாதிரி இருக்குது வைப்பா அப்படின்னேன். இதாம்மா ஸ்டைலுன்னா, வேணாம்ப்பா நீ வேறு பாரு அப்படின்னு. இதில் எதை எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. எப்போதும் சில்வர் பாட்டில் தான் எடுப்போம். கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கவும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சட்டுன்னு தொலைச்சிட்டு வந்துடுறான். காசு போதேன்னு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவனுக்கு எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு போனால் அவளுக்கு நிறைய வெரைட்டி இருந்தது. ஆனால் இந்த குட்டி குட்டியாக இருந்ததுனால தண்ணி பத்துமா, 1 டே ஃபுல்லாக இது வந்து கொடுக்க முடியுமான்னு டவுட் இருந்துச்சு. சரி அப்படியே அதுலேயும் வந்து ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தம்பி தான் வந்து கலர் செலக்ட் பண்ணான். இந்த குட்டி பாண்டா தான் நான் எடுத்தேன். அதில் வந்து தம்பி கலர் செலக்ட் பண்ணான். அப்புறம் டிஃபன் பாக்ஸுக்கு போனோம். சாருக்கு ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அதில் வந்து நிறையா வச்சிட்றான்னா. குட்டி பாக்ஸாக தேடினார். நான் அதுக்கு வந்து ஓகே சொல்லலைன்னொடனே, அப்போ இந்த கேரியர் எடுத்துக்கிறேன், நிறையா எடுத்துகிட்டு போகலாம்ல, உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னு கேட்டு நான் அங்கேயே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். நீ அவ்வளோ சாப்பிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போன இடம், போன வருஷம் வந்து பாப்பாவை ப்ரீகேஜி சேர்க்கும்போது மேடம்க்கு மொட்டையை போட்டு விட்டுட்டேன். எந்த ஹேர் கிளிப்புமே அவளால் வைக்க முடியல. இந்த டைம் வந்து இதுக்குன்னே வந்து பாப்பாவுக்கு முடி வளர்த்தேன். அங்கே போனோடனே நான் சந்திரமுகியாகவே மாறிட்டேன். எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. அப்புறம் அதில் நிறையவே புது கலெக்ஷனும் இருந்துச்சு. அதில் எல்லாத்துலேயும் ஒரு இது அப்படியே பாப்பாவுக்கு கலர் கலராக எடுத்துக்கிட்டு அடுத்து பேக் செக்ஷன் போனோம். பசங்க 2க்குமே பேக் இருக்கிறதுனால பேக் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் லஞ்ச் பேக்குக்கு போனோம். என் பையனுக்கு தான் வந்து பேக்லேருந்து கண்ணு போகவே இல்லை. அப்புறம் லஞ்ச் பேக்கை முடிச்சுட்டு பில்லிங்க்கு போனோம். டி நகர் மாதிரி நிற்கிது பாருங்கள் கும்பல். நாங்கள் தான் வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதில் நிறையா வந்து ஆனால் அந்த கவரே வந்து நிறையா அடைச்சிடுச்சு இடத்த. அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பா கிட்ட வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சேன், இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் தெரியணும்ல என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு. மேடம்க்கு பவுச்சு, சாருக்கு பவுச்சு, கவரு, ப்ரௌன் ஷீட்டு, பென்னு பென்சிலு ரப்பரு எரேசரு எல்லாம் ஒரு நான் இது வந்து 3 மாதம்னு பிளான் பண்ணேன். கடைசியில் இதுவே 1 இயருக்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேடம்க்கு இன்னும் ஹேர் பேண்ட்லாம் வாங்கினோம். அதை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போய் ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால் இதில் வைக்க முடியல. இதெல்லாம் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் எப்படி எல்லாம் வாங்கிட்டீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.